நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பார்வோன் ராஜாவோடு மோசே ஐயா பேசிக் கொண்டிருந்த பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அங்கு ஒரு பெரிய போராட்டம் ஏற்பட்டது. 10 விதமான வாதைகள் வந்தது. அவற்றில் ஒன்று இருள். அந்த கோசேன் நாட்டை தவிர மற்ற எகிப்து தேசம் முழுவதும் இருள் சூழ்ந்தது. கோசேனில் மட்டும் வெளிச்சம் இருந்தது. இப்படியாக கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்திருந்தார். அப்படியானால் எகிப்து தேசம் முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது. எப்படி இருந்தது? கோசேனில் வெளிச்சம் இருந்திருக்கிறது. அப்படி என்றால் சூரியன், சந்திரன் எல்லாமே ஒளி கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த வெளிச்சத்தை தேவன் மறைத்திருக்கிறார் அந்த எகிப்து தேசம் முழுவதும் என்று நமக்கு தெளிவாக புரிகிறது. ஏனென்றால் கோசேனில் வெளிச்சம் இருந்தது என்றால் வெளிச்சம் முற்றிலும் இல்லாமல் இல்லை, இருந்திருக்கிறது. ஆனால் எகிப்தியர்களுக்கு அந்த பகுதியில், அவர்கள் வாழும் பகுதியில் வெளிச்சம் இல்லாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடைசி காலத்திலும் உபத்திரவ காலத்திலும் நடக்கும். இந்த பூமி முழுவதும் இருளால் மூழ்கடிக்கப்படும். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. பிரசங்கி 12ஆம் அதிகாரம்: ஒரு மனிதன் அநேக வருஷம் ஜீவித்து தன் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாய் இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அது அநேக நாட்களாய் இருக்கும். ஒரு மனிதன் சந்தோஷமாய் வாழ்கிறான் என்று சொன்னாலும் அவன் துன்பப்பட்ட நாட்களை நாம் கவனித்து பார்த்தால் அது அநேக நாட்கள் இருக்கும். அந்த துன்பத்தையும் அவன் அனுபவித்திருப்பான். அதனால் அந்த நாட்களும் அதிகமாய் இருக்கும். வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. இன்பமும் துன்பமும் மாயைதான். துன்பம் வருகிறது, இன்பம் வருகிறது, துன்பம் வருகிறது, இன்பம் வருகிறது. இதுவும் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. இன்பம் வருகிறது, நிலைத்திருப்பதிலே போய்விடுகிறது. துன்பம் வருகிறது, ஏன் வருகிறது என்று நினைக்கிறோம், நிலைத்திருக்கிறதே என்று நினைக்கிறோம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்து விட்டுதான் போகும். துன்பத்தை நாம் வேண்டாம் என்று வெறுப்பதினால் உடனே போய்விடுவதும் இல்லை. சந்தோஷத்தை வேண்டும் வேண்டும் என்று பிடிப்பதினால் அது இருந்து விடுவதும் இல்லை. இதுவும் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வுலக வாழ்க்கையின் எல்லா உணர்வுகளும் எல்லா செயல்களும் மாயையா இருக்கிறது, அழிந்து போகிறதா இருக்கிறது, அர்த்தமற்றதாய் போய்விடுகிறது. நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு நாளும் நாம் துன்பத்தை அனுபவிக்கிற ஒரு நாளும், இந்த 2 நாட்களில் உயர்ந்தது எது, தாழ்ந்தது என்று சொல்ல முடியுமா? அது ஒரு உணர்வு, இது ஒரு உணர்வு. இன்பம் என்பது ஒரு உணர்வு, வேதனை என்பது ஒரு உணர்வு, துன்பம் என்பதும் ஒரு உணர்வாய் இருக்கிறது. இரண்டும் வருகிறது, இரண்டும் போகிறது. நிரந்தரமானது எதுவும் இல்லை. மாயையான உலகத்தில் வாழ்கிறோம். இவ்வுலக இன்பங்களை தேடி நாடி ஓடுவது புத்தி இல்லாத செயல். வாலிபனே, உன் இளமையிலே நீ சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் வழிகளிலும் நட. உன் நெஞ்சின் நினைவுகளிலும் கண்ணின் வழிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றினாலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அதாவது வாலிப வயதில், உன் இள வயதில் நீ சந்தோஷமா இரு. உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் நெஞ்சின் நினைவுகளிலும் இரு, சந்தோஷமாய் வாழ்ந்திரு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். அதாவது நீ சந்தோஷமாய் சமாதானமாய் உன் இள வயதில் சந்தோஷமாய் இரு. மனைவியோடு, பிள்ளையோடு, அதாவது கணவரோடு சந்தோஷமாய் இரு. இள வயதில் சந்தோஷமாய் இரு. கணவன் மனைவி சந்தோஷமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு இளைஞனாய் இருந்தாலும் ஒரு வாலிப பெண்ணாய் இருந்தாலும் இள வயதில் சந்தோஷமாய் இருங்கள். உன் நினைவுகளில் நீ என்ன நினைக்கிறாயோ அதை சந்தோஷமாய் வாழ். உன் கண்ணின் காட்சிகள், நீ பார்க்கிற காரியங்கள், நீ அனுபவிக்க வேண்டும் என்பதை நீ சந்தோஷமாய் அனுபவி என்று சொல்லுகிறது வேதம். ஆனால் இந்த வேத வசனம் அதோடு முடியவில்லை. தொடர்ந்து சொல்லுகிறது, நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதையும் தெரிந்து கொள். இள வயதில் நீ சந்தோஷமா இருக்கலாம். உன் கண்களால் காணும் இன்பத்தை நீ அனுபவிக்கலாம். உன் நினைவுகள் எதிர்பார்க்கிற இன்பத்தை நீ அனுபவிக்கலாம். உன் செயல்களை நீ அனுபவிக்கலாம். நீ சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் நீதியின்படி
ஒரு வாலிபன் தன் மனைவியோடு சந்தோஷமாய் இருக்கலாம், தவறில்லை. சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்வது தவறில்லை. ஒரு வாலிப பெண் திருமணம் செய்து கணவரோடு சந்தோஷமாய் வாழ்வதில் தவறில்லை. அப்பொழுது கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்த மாட்டார். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தமானது. குடும்பம் என்பது பரிசுத்தமானது. திருமணம் செய்து இல்லற வாழ்வு வாழ்வது, பிள்ளைகளோடு குடும்பத்தோடு வாழ்வது பரிசுத்தமானது. அது தவறில்லை, சந்தோஷமாயிரு. ஆனால் இச்சையோடு மனைவிக்கு துரோகம் செய்வது, கணவருக்கு துரோகம் செய்வது, பாவம் செய்வது, கண்கண்ட காட்சியில் நடப்பது, பாவமான காரியங்கள் செய்யாதே, விபச்சார பாவம் செய்யாதே, கற்பு நெறி தவறாத பரிசுத்தமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கணவனும் மனைவியும் சந்தோஷமாக கற்பு நெறி தவறாமல் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதே இந்த வசனத்தின் பொருள். அதை மீறும் பொழுது கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அது எப்படி இருக்கும்? விபச்சார பாவம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்து இன்பத்தை அனுபவித்தால் எரிகிற அக்னி கடலே சொந்தமாயிருக்கும். அதுதான் நம் வாழ்க்கையின் முடிவாய் இருக்கும் என்ற எச்சரிக்கையும் இந்த இடத்தில் கொடுக்கப்படுகிறது. ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கண்ணீர் விட்டு கொண்டு, தனிமையில் அழுது கொண்டு, துக்கப்பட்டு கொண்டு இருக்கிற வாழ்க்கை அல்ல என்பதை தெரிந்து கொள்வோம். அது ஒரு சரியான ஒரு வாழ்க்கை முறை. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க வேண்டுமோ அந்த சந்தோஷத்தை கொடுக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, எந்த மனிதனும் அனுபவிக்க முடியாத சமாதானத்தை கொடுத்து வாழ வைக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை, நீதியின்படி வாழ்கிற வாழ்க்கை, பேச்சிலும் செயலிலும் நினைவிலும் பார்வையிலும் கூட பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கற்பு நெறி தவறாத வாழ்க்கை வேண்டும். வாக்கு மாறாத சொல் ஞானயம் வேண்டும். கண்கள் நேராய் நோக்க வேண்டும். திருட்டுத்தனம் இருக்கக்கூடாது நம் கண்களில். இப்படி பரிசுத்தமான வாழ்க்கை முறைகளை, சந்தோஷமான வாழ்க்கை முறைகளை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் நமக்கு போதித்து நம்மை வழி நடத்துவது பாதைதான். சிலர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் சிலுவை அணிந்து கொள்கிறீர்கள், அதனால் துன்பம் வரும் என்று கிறிஸ்தவர்களை சொல்லிக் கொள்கின்ற ஒரு காரியமா இருக்கிறது. ஆமா, துன்பம் வரும். ஏன் வரும்? நாம் பாவம் செய்யும் போது கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், அப்பொழுது துன்பம் வரும். ஏன் பாவம் செய்ய வேண்டும்? பரிசுத்த சிலுவையை நாம் சுமந்து கொண்டு பரிசுத்தமாய் அல்லவா வாழ வேண்டும். கர்த்தர் நல்லவர், நம்புவோம், அதை ஏற்றுக்கொள்வோம், அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை. நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும், மனதில் சஞ்சலத்தை சுமந்து கொண்டிருப்பது, சஞ்சலப்படுவது, ஐயோ எனக்கு இது நடந்து விட்டது, எனக்கு இது நடக்கவில்லையே என்று சஞ்சலப்பட்டு கொண்டு, துடித்து கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டு, துன்பத்தையும் துயரத்தை அனுபவித்துக் கொள்வது, சஞ்சலம், இது நடக்க வேண்டும் நடக்க வேண்டும், இது நடக்காது நடக்காது, இது நடக்கவில்லை என்று வேதனை, துடிப்பு, துயரம் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மனிதனாய் இருந்தால் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. பாவத்திற்கு இடம் கொடுத்திருக்கிறாய், உன் மனம் நிம்மதியற்று இருக்கிறது, நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய், அந்த பாவத்தை விட்டு விடு, உன் சஞ்சலத்தை, உன் வேதனையை தூக்கி போடு. அப்படி என்றால், இது குறிப்பாக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், யாராவது ஒரு மனிதனை நேசித்து, எந்த ஒரு மனிதனை நேசித்து அந்த விருப்பம் நிறைவேறாத பொழுது மனிதன் அடையும் துன்பம், தான் நினைத்த காரியம் நமக்கு கிடைக்கவில்லை, நான் இந்த பெண்ணை திருமணம் செய்ய நினைத்தேன், அவள் எனக்கு கிடைக்கவில்லை, இந்த மனிதனை நான் திருமணம் செய்ய நினைத்தேன், அவன் எனக்கு கிடைக்கவில்லை என்று வேதனைப்படுகிற, துன்பப்படுகிற, ஒரு தோல்வி, வாழ்க்கையில் நான் தோல்வி அடைந்து விட்டேன், வாழ்க்கையே எனக்கு தோல்வியானது என்று துக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆலோசனை இது. இளவயதும் வாலிபமும் மாயையே, உன் மனதில் இருக்கிற சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருக்கிற தீங்கையும் எடுத்து போடு. காதல் தோல்வி என்று சொல்வார்கள். தீங்கு அந்த மாம்சத்தில் இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறது.
ஒரு மனிதனுக்குள் வேசித்தன ஆவி நுழைகிறது. இன்னொரு வேசித்தன ஆவி பிடித்த ஒரு பெண்ணை பார்க்கிறான். இருவரும் நேசிக்கிறார்கள். ஆனால் அது தோல்வியில் முடிகிறது. அப்பொழுது அந்த வேசித்தன ஆவி இந்த மனிதனுக்குள் இருந்து இவனை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவள் உனக்கு கிடைக்கவில்லை என்று அந்த ஆவி அவளை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இருவரையும் தனித்தனியாக துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறது. மனதில் சஞ்சலம், சரீரத்தில் தீங்கு இருக்கிறது. தீங்கு என்றால் பாவம். சாத்தான் ஆளுகை செய்து துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அவள் உனக்கு இல்லை, அவன் உனக்கு இல்லை என்று சொல்லி 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 வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பான். காதல் தோல்வியில் இருப்பவர்கள் துக்கப்பட்டு திரிவதை பார்க்கலாம். வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று திரிவார்கள். உண்மையிலேயே அந்த நிலைதான் வாழ்க்கையின் வெற்றியாய் இருக்கிறது. பொல்லாத ஆவி அங்கு தோற்று போய்விட்டது. வாழ்க்கையில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அதை புரியாமல் துக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் ஆலோசனை சொல்லுகிறார். உன் மனதில் இருக்கிற சஞ்சலத்தை தூக்கி போடு, அந்த வேதனையை தூக்கி போடு, அது உனக்கு வேண்டாம். உன் சரீரத்தில் இருக்கிற தீங்கை அகற்றி போடு. நீ மனம் திரும்பினால் பொல்லாத ஆவி உன்னை விட்டு விலகி போகும். இந்த துன்பம் எனக்கு வேண்டாம், என் வாழ்க்கையை நான் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று பரிசுத்தமாய் மாற கிளம்பி வா. பழையதை மறந்து விடு, தூக்கி எறிந்து விடு, அதை வெறுத்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இளவயதும் வாலிபமும் மாயையே. பொல்லாத ஆவி உன்னை வஞ்சித்திருக்கிறது. நீ அதிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாய். நீ வெற்றி அடைந்திருக்கிறாய். அதெல்லாம் வெறும் மாயை. அதை விட்டு விலகி வா. பரிசுத்த வாழ்வு உனக்காக காத்திருக்கிறது. வெற்றியுள்ள வாழ்வு, உண்மையான பரிசுத்த தேவ அன்பை தரும் கர்த்தருடைய அன்பு காத்திருக்கிறது. மனித அன்புக்கு ஏங்கி தெரியாதே. அது வெறும் மாயை. மனிதன் இன்று அன்பு கூறுவான், நாளையே உன்னை வெறுத்து பேசுவான். எத்தனை திருமணங்கள் டைவர்ஸில் முடிகிறது, விவாகரத்தில் முடிகிறது. யோசித்து பார்ப்போம். உண்மையாய் நேசித்தவர்கள் ஏன் விவாகரத்து செய்கிறார்கள்? அன்பு உண்மையாய் இருந்தால் ஏன் இப்படி போய் முடிகிறது? போய் மனித அன்பு, மனிதன் மாறக்கூடியவன். அவனிடத்தில் இருக்கும் அன்பு மட்டும் என்ன அப்படியே இருக்க போகிறது? மனித குணம் மாறக்கூடியது. மனித அன்புக்கு ஏன் ஏங்கி தெரிய வேண்டும்? அற்பமான மனித அன்பு. இந்த காலத்தில் உண்மையான மனிதன் மனித அன்பை தான் காட்ட முடியும். தேவன் மட்டுமே தேவ அன்பை கொடுக்க முடியும். பரிசுத்தரின் அன்பே உண்மையான அன்பு. அது நிரந்தரமானது. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் அவர். அவர் அன்பும் என்றும் மாறாது. பரிசுத்த அன்பு, நிரந்தரமான அன்பு, நம்மை விட்டு பிரியாத அன்பு, கர்த்தர் தரும் அன்பு. அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம். இளவயதும் வாலிபமும் மாயை. அது கொஞ்ச காலம் வரும், போய்விடும். உண்மையான அன்பு என்பது பரிசுத்தமான தேவ அன்பு. கர்த்தர் அந்த அன்பை நமக்கு தர காத்திருக்கிறார். அவரை விசுவாசிப்போம், ஏற்றுக்கொள்வோம். அவர் நம்மை பாதுகாப்பார். நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. இந்த வசனத்தின் பொருள், வாலிப பிரயாயத்திலே, இளைஞர்களாய் இருக்கும் பொழுதே, இளமையான வயதில் இருக்கும் பொழுதே கர்த்தரை நாம் நினைக்க வேண்டும். நம் சிருஷ்டிகரான, நம்மை படைத்த தேவனை நாம் நினைக்க வேண்டும். அப்படி என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் கற்றுக்கொண்டு, நீதி நியாயங்களை தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அதனால் உணர்வடைந்து நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பலர் நினைக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், சிறு வயதிலும் இளமையான வயதிலும் அவர்கள் தங்கள் இஷ்டம் போல தங்கள் வாழ்க்கையை எல்லாம் அனுபவித்து முடித்து, முதிர் வயதாகும் பொழுது கடவுளை நினைத்து, ஏனென்றால் அவர்களால் பாவ காரியங்களும் துன்மார்க்கங்களும் அக்கிரமங்களும் செய்ய முடியாத முதிர் வயதில் கர்த்தரை தேடுவார்கள். முதிர் வயதான பொழுது கர்த்தரை தேடி நல்லபடியாக நாம் நித்திய ஜீவனுக்குள் போய்விடலாம் என்று கணக்கு போட்டுக்கொண்டு பலர் பேசுவதை கேட்டிருக்கிறோம். இது சமுதாயத்தில் இருக்கிற ஒரு எண்ணமாய் இருக்கிறது. முதிர் வயதில் கடவுளை தேடுவது, இது உலக மகா முட்டாள்தனங்களில் ஒன்று. இது இன்னும் சொல்ல போனால் இது பிரதானமான ஒரு முட்டாள்தனம் மனிதனுக்கு இருக்கிறது என்றால் அதுதான் இது. ஒரு மனிதன் கர்த்தரை தேடி வயது எது என்றால் சிறு வயது. 12 வயதிற்குள் கர்த்தருடைய வேத வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொண்டு விட வேண்டும். வேதத்தின் நீதி நியாயங்களை, வாழ்க்கை முறைகளை கற்றுக்கொண்டு விட வேண்டும் 12 வயதிற்குள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனித அவதாரத்தில் வந்த பொழுது
12ஆம் வயதில் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து ஆசாரியர்களுடனும் வேத பாரகருடனும் வேதத்தை குறித்து வேத வசனங்களை குறித்து அவர்கள் அறியாததை இவர் போதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வயதில். அப்படி என்றால் அதற்குள் வேத வசனங்களை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் படித்து கற்றுக்கொண்டு விட்டார். நீதி நியாயங்களை தெரிந்து கொண்டு விட்டார். அவர் மனித அவதாரத்தில் இருந்தார். மனிதனை போல அவர் அதையெல்லாம் கற்றுக்கொண்டார். அவர் வார்த்தை தான். அதை அவர் கற்றுக்கொண்டு இப்படிதான் மனிதன் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்து காட்டியிருக்கிறார். ஏன் அந்த 12 வயது என்றால், ஒரு மனிதனுடைய 12ஆம் வயதில் அதற்கு பின்பு இள வயது, வாலிப வயது வருகிறது. 12 வயது வரை சிறு பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளாய் இருக்கிறதினால் அவர்களுடைய பாவங்கள் பரலோகத்தில் மன்னிக்கப்படுகிறது. வளரவில்லை சிறு பிள்ளைகள் என்று மன்னிப்பு கிடைக்கும். 12 வயதிற்கு பின்பு நாம் சொல்லுகிறோம் வளர்ந்த வாலிப பிள்ளைகள் என்று, நம் மனித கணக்கின்படி வாலிப பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் வாலிப பிள்ளைகள் ஆகும் பொழுது அவர்கள் பல காரியங்களை அறிந்து கொள்ளுகிறார்கள். அறிந்த வாழ்க்கை முறைகளை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிற்கும், அவர்கள் நினைவுகளில் எல்லாவற்றிற்கும் அவர்கள் நிச்சயமாக கணக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் செய்கிற பாவங்கள், புண்ணியங்கள், பரிசுத்தமான செயல்கள், செய்கைகள் மற்றும் நினைவுகள் எல்லாவற்றிற்கும் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். கர்த்தரால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அப்படி இருக்க 12 வயதிற்குள் வேத வசனங்களை கற்றிருக்க வேண்டும். அதன் பின்பு கர்த்தரை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வாலிப பிரயாயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து அதை கடைபிடித்து நடக்க வேண்டிய காலம் வருகிறது. 12 வயது தொடங்கும் பொழுது கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கடைபிடித்து நடக்க வேண்டிய வயது ஒவ்வொரு மனிதனுக்கும் வருகிறது என்று சொல்லலாம். அப்படி என்றால் அப்படி செய்யும் பொழுது அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். அதனால் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம். அப்படி என்றால் இதன் பொருள் என்ன? ரட்சிக்கப்பட்ட கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோகத்திற்கு செல்லலாம். அப்படி 12 வயதில் ஒரு மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஒரு பிள்ளையாய் இருக்கிறான் என்றால் அவன் வாலிப வயதில் அவன் வாழ்க்கையை தொடங்கும் பொழுது அந்த நேரத்தில் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவன் கடைபிடித்து நடக்கும் போது அவன் பரிசுத்தவானாகி அவனுடைய காலத்தின் முடிவில் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போவான். ஒருவேளை அந்த 12 வயதிலிருந்து தொடங்கி அந்த மனிதன் தவறு செய்கிறான், ஆணோ பெண்ணோ பாவம் செய்கிறார்கள், அறிந்து வைத்திருக்கிறார்கள், ஆனாலும் பாவம் செய்கிறார்கள் என்றால் அந்த பாவத்திற்கேற்ற நியாய தீர்ப்பை, தண்டனையை இவ்வுலகத்தில் இருக்கும் பொழுதே அவர்கள் அனுபவிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் தவறு செய்து விடுவார்கள். அதன் பின்பு மனம் திரும்பி, கர்த்தாவே நான் தெரிந்தே செய்து விட்டேன், இப்படி நான் செய்திருக்க கூடாது, என்னை மன்னியும் என்று மனம் திரும்பி மன்னிப்பு கேட்பார்கள். மனம் திரும்பியதினால் அவர்கள் ஆவி பரிசுத்தமானது. ஆனால் அவர்களுடைய மாம்சம், அதாவது அந்த ஆத்துமாவில் அந்த பாவக்கரை இருக்கும். அதை போக்கும்படியாக கர்த்தர் நியாய தீர்ப்பை, அவர்கள் எந்த பாவம் செய்தார்களோ அதற்கேற்ற நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார். அதனால் அந்த வாழ்க்கையின் துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும். உதாரணத்திற்கு ஒரு மனிதன் 12 வயதிற்கு மேல் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்கிறான், பொல்லாத இருதயத்தின் நினைவுகளுக்கு இடம் கொடுக்கிறான், பாவம் செயலில் செய்யவில்லை ஆனால் மனதால் நினைக்கிறான், கண்களால் பார்க்கிறான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை, இச்சையான காரியங்களை பார்க்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். இச்சையான காரியங்களை ஒரு மனிதன் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவன் செய்வது தவறு என்று தெரிந்து செய்வதினால், ரட்சிக்கப்படாதவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தெரிந்தே பாவம் என்று செய்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது அதற்குரிய நியாய தீர்ப்பாக கண்களில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். கண் பார்வை கோளாறு, கண்களில் பிரச்சனை போன்ற காரியங்கள் ஏற்படும் பொழுது அவர்கள் அதனால் பாதிக்கப்படுவார்கள். தங்கள் வாழ்நாளில் அந்த தண்டனையை அவர்கள் அனுபவித்து தீர வேண்டி வரும். அதனால்தான் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுவது. இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு விதமான தண்டனையை அந்த மனிதன் அனுபவித்து முடிக்க வேண்டும். அவன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க போகிறவனாய் இருப்பதினால் இந்த பூமியில் செய்யும் அக்கிரமங்களுக்கும் துன்மார்க்கங்களுக்கும் எல்லா பாவ செயல்களுக்கும் இங்கேயே
கர்த்தர் தண்டனை கொடுத்து அந்த மனிதனை சுத்திகரித்து விடுவார். மனம் திரும்பிய பின்புதான் தண்டனை கிடைக்கும், நியாய தீர்ப்பு வரும். அந்த நியாய தீர்ப்பை சுமந்து முடித்த அந்த பாவக்கரை அகற்றப்படும். அந்த மனிதனுடைய ஆவி பரிசுத்தமா இருக்கும், ஆத்மா பரிசுத்தமா இருக்கும், பரலோகத்திற்கு சென்றடையத்தக்கதா இருக்கும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலகாமல், ஒரு கர்த்தருடைய பிள்ளை, தேவ பிள்ளை, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மனிதன் பாவத்தை வைத்து கொண்டே மனம் திரும்பாமல் இருந்தால், அந்த மனிதனுடைய முடிவு நாள் வரைக்கும் அவன் மனம் திரும்பாமல் இருந்தால் அந்த பாவம் அவன் மீது இருக்கும். அதனால் நித்திய ஜீவனை அடைய முடியாது. பரலோகம் பரிசுத்தமான இடம், பரிசுத்தத்திற்கு மட்டுமே அங்கே இடம் உண்டு. பாவத்தோடு நம்ம அங்கு போய் சேர முடியாது. அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாலிப பிரயாயத்தில் என்னை நினை. சோதனையின் காலமே அதுதான். அந்த காலத்தில் தான் மனிதன் அதிகமான பாவம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டாகிறது. ஏனென்றால் வாலிப பிரயாயத்தில் எல்லா மனிதனுக்கும் சரீர அளவில் நல்ல பலன் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், உற்சாகமாய் இருப்பார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் பாவம் செய்வதற்கு, எல்லாவித பாவங்களுக்கும் எல்லாவித இச்சைகளுக்கும் இடம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். எல்லாவித இச்சைகள், உணவு பழக்கங்கள், பண காரியங்கள், கண்களின் இச்சை போன்ற எல்லா பாவத்திற்கும் இடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் கர்த்தரை பற்றி கொண்டால், ஆபத்து அதிகமாய் இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தரை தேடிக்கொண்டால் நாம் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். வாலிப பிரயாயத்தில் தான் அதிக ஆபத்து நிறைந்த காலம் ஒரு மனிதனுக்கு. அந்த நேரத்தில் கர்த்தரை பற்றி கொண்டால் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் காப்பாற்றப்பட்டு கர்த்தர் அந்த மனிதனை மீட்டுக் கொள்வார். அதனால் அந்த மனிதன் அக்னி கடலுக்கு தப்பி கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு ஏதுவாயிருக்கும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் தன் வாலிப பிரயாயத்தில் 12 வயதிற்குள் வேத வசனம் முழுவதையும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நன்றாக படித்து, பலமுறை படித்து கற்றுக்கொண்டு விட்டால் அந்த 12 வயதிற்கு பின்பாக சரியது தவறது, எது நீதி எது நியாயம் என்று நமக்கு புரிந்து விடுவதினால் அதை கடைபிடித்து மனப்பூர்வமாய் நடந்தால் மிகப்பெரிய வியாதிகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் பெரிய துன்பங்களுக்கும் நீங்களாகி சமாதானமாய் வாழ வழி உண்டாகும். இது அருமையான ஒரு அமைப்பு. இதை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை பயன்படுத்தி கொண்டு கர்த்தருடைய இந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அது நல்லபடியாக நடக்கும். அதனால் புரிந்து கொள்வோம், நம் வாழ்க்கையை நாம் காப்பாற்றிக் கொள்வோம். கர்த்தரின் வழிகள் செம்மையானது, அது நம்மை காப்பாற்றக்கூடியது, நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியது, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. கர்த்தரின் வழி எப்பொழுதும் நமக்கு சுகத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும், நன்மையை செய்யும், தீமை செய்யாது. ஆனால் ஒரு காரியம் புரிந்து கொள்வோம், எத்தனை கடினமாய் இருந்தாலும் கர்த்தரின் வழிகளே நமக்கு நன்மையானவை. சுலபமான வழிகள் என்றாலும் பாவத்தின் வழிகள், அதன் முடிவு பயங்கரமாய் இருக்கும். எச்சரிக்கையுடன் இருந்து வாலிப பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை, வாழ்நாளை கர்த்தரோடு இணைந்து இந்த காலகட்டத்தில் தினந்தோறும் வேதம் வாசிக்க வேண்டும். தொடர்ந்து அதிகமாய் வேதம் வாசிப்பது வாலிப பிரயாயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவசியமானது. பெரியோர்கள் வாசிக்கவில்லை என்றாலும் கூட, அல்லது கொஞ்சம் குறைந்த நேரம் வாசித்தாலும் கூட கவலை இல்லை. ஆனால் வாலிப பிள்ளைகள் உடனே நன்றாக அதிக நேரம் வாசிக்க வேண்டும். முதியோர்களை காட்டிலும் அதிக நேரம் வாலிப பிள்ளைகள் கர்த்தரை தேட வேண்டும். தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் வாலிப பிரயாயத்தில் கர்த்தரை நினைக்க வேண்டும். இதற்கு தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், பாவம் செய்வதனால் நமக்கு நம் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் தீங்கு நாட்கள் வந்துவிடும். அதனால் அது வருவதற்கு முன்பே நீ ஆயத்தமாக தீங்கு நாட்களில் இருந்து தப்பித்துக் கொள்ள இப்பொழுதே கர்த்தரை நினைத்துக்கொள். கர்த்தரை வாலிப பிரயாயத்திலே நினைத்தால் தீங்கு நாட்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த வாலிப பிரயாயத்தில் தவறு செய்தால் தானே தீங்கு நாட்கள் வரும், தீங்கு வரும் நமக்கு. அதனால் பின்பு நாம் பாவத்தின் சுமைகளை நாம் அனுபவிக்க நேரிடும். அதனால் அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்களுக்குள் சேராததற்கு முன்னும், எனக்கு இந்த நாட்கள், என் வாழ்க்கையின் இந்த வருடங்கள் எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த நாட்களை நான் வெறுக்கிறேன், இந்த வருஷங்கள் என் வாழ்க்கையில் இல்லாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லும் அந்த வருஷங்களுக்குள் சேராததற்கு முன்பும், அப்படி என்றால் எதிர்காலத்தில் துன்பங்கள் காத்திருக்கிறது, மிகுந்த வேதனையும் பாடுகளும் துன்பங்களும் துயரங்களும் நிரம்பி இருக்கிறது. அந்த நேரத்திற்குள் நாம் பிரவேசித்து விடாதபடிக்கு நம்மை காப்பாற்றிக் கொள்ள
இப்பொழுதே இளவயதிலேயே நீ கர்த்தரை நினை என்று வேதம் சொல்லுகிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் அந்தகாரப்படும் நாட்கள் வரும். இந்த வேத பகுதி, இந்த வசனம் சொல்லப்படுவது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது இது தெளிவாக புரியும். அதாவது வெளிப்படுத்தலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடைசி காலத்தில் வரப்போகிற உபத்திரவ காலம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை இருக்கும். அந்த ரகசிய வருகைக்கு முன்பாக உபத்திரவ காலம் இருக்கும். ரகசிய வருகை அதன் பின்பு இருக்கும். அதன் பின்பு மகா உபத்திரவ காலம் வரும். அப்படி என்றால் அந்த ரகசிய வருகைக்கு முன்பாக இருக்கிற உபத்திரவ காலத்தில் இந்த பூமி முழுவதும் அனுபவிக்கும். இதை ஏன் சொல்லுகிறோம் என்றால், இந்த பூமி முழுமைக்கும் வரப்போகிறது. இது பல அர்த்தங்கள் உள்ளது, இதற்கு காரணங்கள் உள்ளது. முதல் காரணம், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வந்தபோது அவரை மனித இனம் கொடுமைப்படுத்தி சிலுவையில் ஒப்பு கொடுத்தது. நமக்காக தான் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்றாலும் அவரை துன்பப்படுத்தியது இந்த மனித இனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு கர்த்தர் பழிவாங்கும்படியாக கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற நியாய தீர்ப்பின்படி இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிமானாக ஒரு தீர்க்கதரிசியாக மனுஷ அவதாரத்தில் வந்தார். மனுஷ குமாரனாய் வந்தார். அவருக்கு இந்த தீமையை நாம் செய்திருக்கிறோம் மனித இனம். அதற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக கர்த்தர் இந்த பூமியில் உபத்திரவ காலங்களை நியமித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இது மட்டும் காரணமல்ல. ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து செய்யப்பட்ட எல்லா பாவ அக்கிரமங்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக கடைசி காலத்தில் இந்த பூமியில் உபத்திரவ காலத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு நாட்கள் வரும் பொழுது என்ன நடக்கும்? எல்லாம் இருண்டு போகும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வானத்தில் இருக்கிற எல்லா கிரியைகளும் இருண்டு போகும் காலம் வரும். ஒளி இழந்து போகும். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் மட்டுமல்ல, வெளிச்சமும் அந்தகாரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், சூரியன் தெரியும், சந்திரன் தெரியும், நட்சத்திரங்கள் தெரியும், வெளிச்சமும் அந்தகாரப்படும் என்றால் இதன் தன்மை என்ன? அது எப்படி அந்தகாரப்படும்? இதை குறித்து ஒரு காரியம் சற்று கவனித்து பார்ப்போம். கடைசி காலத்தில், உபத்திரவ காலத்தில் நடக்கிற துன்பங்கள் இவை. இந்த துன்ப காலத்தில் என்ன நடக்கும் என்றால், சூரியன் இருக்கும், நட்சத்திரங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த பூமிக்கு ஒளி வராது. இப்பொழுது இருக்கும் வெளிச்சம் இந்த பூமிக்கு கிடைக்காத காலம் வரும். இது எப்படி நடக்கும்? அது எப்படி இருக்கும் என்றால், இதற்கு ஆதாரம் வேத வசனத்தில். இப்படி நடக்கும் என்பதற்கு ஆதாரம் வேத வசனத்தில் ஏற்கனவே நடத்தி காண்பித்திருக்கிறார் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்த பொழுது, அவர்கள் பார்வோனோடு பேசி கொண்டிருந்த பொழுது, பார்வோன் ராஜாவோடு மோசே ஐயா பேசி கொண்டிருந்த பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அங்கு ஒரு பெரிய போராட்டம் ஏற்பட்டது. 10 விதமான வாதைகள் வந்தது. அவற்றில் ஒன்று இருள். அந்த கோசேன் நாட்டை தவிர மற்ற எகிப்து தேசம் முழுவதும் இருள் சூழ்ந்தது. கோசேனில் மட்டும் வெளிச்சம் இருந்தது. இப்படியாக கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்திருந்தார். அப்படியானால் எகிப்து தேசம் முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது. எப்படி இருந்தது? கோசேனில் வெளிச்சம் இருந்திருக்கிறது. அப்படி என்றால் சூரியன், சந்திரன் எல்லாமே ஒளி கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த வெளிச்சத்தை தேவன் மறைத்திருக்கிறார் அந்த எகிப்து தேசம் முழுவதும் என்று நமக்கு தெளிவாக புரிகிறது. ஏனென்றால் கோசேனில் வெளிச்சம் இருந்தது என்றால் வெளிச்சம் முற்றிலும் இல்லாமல் இல்லை, இருந்திருக்கிறது. ஆனால் எகிப்தியர்களுக்கு அந்த பகுதியில், அவர்கள் வாழும் பகுதியில் வெளிச்சம் இல்லாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடைசி காலத்திலும் உபத்திரவ காலத்திலும் நடக்கும். இந்த பூமி முழுவதும் இருளால் மூழ்கடிக்கப்படும். இதற்கு ஒரு சாம்பிள் போலதான் கடைசி காலத்தில் நடக்க போகக்கூடிய காரியங்களை ஒரு சாம்பிள் போலதான் கர்த்தர் எகிப்திலே செய்து காண்பித்திருக்கிறார், அவருடைய வல்லமையை காட்டும்படியாக. இப்படிப்பட்ட காலங்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இப்படி
இருள் சூழ்ந்த அந்த உபத்திரவ காலத்திற்கு முன்பு வாலிபனே, நீ கர்த்தரை நினை. அப்படி என்றால் இது வாலிப பிள்ளைகள் மட்டும் என்றல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்குமே சொல்லக்கூடிய வார்த்தை. உபத்திரவ காலத்திற்கு முன்பு நீ ஆயத்தப்படு. கர்த்தருடைய நாள் வருகிறது, பயங்கரமான நாள் வருகிறது. துன்பமும் துயரமும் துடிப்பும், இந்த பூமியில் வராத துன்பம் வரப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் பொழுது நீ தப்பித்துக் கொள்ளும்படியாக இப்பொழுதே கர்த்தரை நினை. கர்த்தரோடு ஐக்கியமாக தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கர்த்தரோடு உறவாடு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க பழகிக்கொள். அவரை பார்க்க பழகிக்கொள். அவரோடு பேசி பழகிக்கொள். கர்த்தருடைய அபிஷேகத்தில் நில். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தால் மட்டுமே காப்பாற்றப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. கர்த்தர் இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையில் வருகிற துன்ப காலமும் இந்த பூமி மொத்தத்திற்கும் இதுவரை வராத கடைசி கால உபத்திரவ காலம் இருக்கிறது. இதுவரைக்கும் இது போன்ற காலம் வந்ததில்லை என்று சொல்லும் அளவிற்கு மகா கொடுமையான காலமாய் அது இருக்கும். அப்படிப்பட்ட காலம் வரப்போகிறது. அந்த காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையில், அதாவது உபத்திரவ காலத்திற்கு முன்பாக வாழ்கிற தனி மனித வாழ்க்கையிலும் வரும். உலகம் மொத்தத்திற்கும் இப்படிப்பட்ட காலம் வரும். இதன் பொருள் என்ன? என்னவெல்லாம் நடக்கும்? உபத்திரவ காலம் என்றால் என்ன? அது என்னவெல்லாம் நடக்கும் என்பதை குறித்து சற்று தியானித்து பார்ப்போம். துன்ப காலம், கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவப்படும் காலம், திருச்சபை உபத்திரவப்படும் காலம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இதை குறித்து தெளிவாக பல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது முழுமையாக நம்மால் அந்த காலத்தை குறித்து அதில் தெரிந்து கொள்ள முடியும். இந்த வேத பகுதியில் சில அடையாளங்கள், என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று கவனித்து பார்ப்போம். இந்த உபத்திரவ காலத்தில் ஒவ்வொரு மனிதனும் பாதிக்கப்படுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். இயற்கை பாதிக்கப்படும். இயற்கை காரணிகள், வானத்தில் இருக்கிற வானமண்டல கிரியைகள், வானத்தில் இருக்கிற சூரிய நட்சத்திரம், இவைகள் பாதிக்கப்படும். பூமியில் இருக்கிற மரம் செடி கொடிகள் பாதிக்கப்படும். மிருகங்கள், பறவைகள், தட்பவெப்ப நிலை எல்லாமே பாதிக்கப்படும். இப்படிப்பட்ட எல்லாவற்றிற்கும் ஒரு துன்ப காலம், ஒரு அழிவு காலம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு மகா கொடுமையானதா இருக்கும். ஏன் கடல் கூட பாதிக்கப்படும். இதை குறித்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உபத்திரவ காலத்தில் ஏன் கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வோம். அதாவது நீதிமான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி காலம் என்பது அறுவடையில் காலமாயிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சேர்க்கும் காலம், பரிசுத்தவான்களை தம்முடன் சேர்க்கும்படியாக மிகவும் பரிசுத்தமாய் அந்த ஜனங்களை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை அதிகமாய் சுத்திகரித்து அவர்களை தன்னிடம் சேர்த்து கொள்ள விரும்புகிறார். சுத்திகரிப்பு என்றாலே அது பாடுதான். சந்தோஷமான விஷயங்கள் நம்மை சுத்திகரிப்பதில்லை, துன்பம் தான் நம்மை சுத்திகரிக்கிறது. முக துக்கத்தினால் இருதயம் சீர்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு காரியம் கவனிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் பரிசுத்தப்படுவதற்காக நாம் சாதாரணமாக துணி துவைப்பது போல, மல்கியா புஸ்தகத்திலும் இந்த உவமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வண்ணாரை போல துணி துவைப்பார், மனிதர்களின் இருதயத்தை சுத்திகரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது போல துணி துவைப்பது போல பரிசுத்தவான்களின் இருதயத்தை கர்த்தர் துவைத்து எடுப்பார், சுத்திகரிப்பார், பரிசுத்தப்படுத்துவார். அப்படி பரிசுத்தப்படுத்தி தமக்காக தெரிந்து கொள்வார். அப்படி பரிசுத்தப்படுத்தும் அந்த செயலுக்கு உபத்திரவங்களை கொடுப்பார். பரிசுத்தப்படுத்துதல் என்றாலே உபத்திரவத்தை மனிதனுக்கு கொடுப்பதே. இப்படி கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஜனங்களை தெரிந்து கொள்ள நியமிக்கப்பட்ட காலம் உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிறது. இதில் பரிசுத்தவான்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போவார்கள். ஆனால் அந்த கஷ்டமான காலங்கள், உபத்திரவத்தின் கொடுமையின் காலங்கள்
மிகவும் துன்பப்படக்கூடிய அந்த காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தும் அந்த பாடுகளை ஏற்க மனமில்லாமல், அதாவது கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் கர்த்தர் மேல் வைத்த அன்பினால் எல்லா துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர ஆயத்தமாய் இருப்பார்கள். எத்தனை துன்பம் வந்தாலும், என் ஜீவனை போனாலும் என் ஆண்டவருக்காக நான் கொடுப்பேன், என் நேசரின் திருப்பாதம் அடைவேன் என்று உற்சாகமாய் அவர்கள் வாழ்வார்கள். கர்த்தரில் உண்மையாய் அன்பு கூறாதவர்கள், லேசான ஒரு அன்பு போல அவர்கள் வெளியில் காட்டிக்கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் துன்பம் வரும் பொழுது அவர்கள் துவண்டு போய் துன்பத்தின் மத்தியில் கர்த்தரை விட்டு விலகி போவார்கள். இப்படி கர்த்தர் நல்லோர்களை தெரிந்து கொள்வதற்காக, பிரித்தெடுப்பதற்காக நாம் வீட்டில் உள்ள சமையல் பொருட்களை ஜல்லடையில் போட்டு சலித்து எடுப்போம். சலிக்கும் போது அந்த பொருள் எல்லாமே அப்பொழுது அது சுத்திகரிக்கப்படும், அது கீழே விழுவும், அதாவது சுத்திகரிக்கப்பட்டதாய் கீழே கிடைக்கும். இப்படி கர்த்தரும் துன்பத்தை கொடுத்து மனிதனை சுத்திகரிக்கிறார். ஜல்லடையில் சலிப்பது போல சலிக்கிறார், சலித்து எடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு நேரத்தில் கர்த்தரில் அன்பு கூறாதவர்கள், உண்மையான அன்பு இல்லாதவர்கள் விலகி போய் விடுவார்கள். உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். அப்படியாக பரலோகத்தில் கர்த்தர் அவர்களை சேர்த்துக் கொள்வார். இப்படி இதற்குதான் துன்ப காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் எல்லோரும் சரிக்கப்படுவார்கள். அந்த காலம் எப்படி இருக்கும் என்று நாம் கவனிக்கலாம். மழைக்கு பின் மேகங்கள் திரும்பி திரும்பி வருவது போல மழை பெய்து, மிகப்பெரிய மழை நீண்ட நேரம் பெய்து ஓய்ந்த பின் நாம் நினைப்போம் மழை ஓய்ந்து விட்டது என்று நிம்மதியாயிருப்போம், வெளியில் செல்லலாம், வேலைகளை பார்க்கலாம் என்று நினைப்போம். ஆனால் திரும்பி மழை வரும், திரும்பி மழை வரும். இப்படி மீண்டும் மீண்டும் மழை வந்து கொண்டிருந்தால் மிகவும் துன்பமாய் இருக்கும். வெளியில் செல்வதற்கு, வேலைக்கு செல்வதற்கு, பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் வெளியில் சென்று படிப்பதற்கு பல துன்பங்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட மழை என்று சொல்லும் போது உபத்திரவங்கள், இந்த உபத்திரம் வந்தது, இது முடிந்தது என்று சொல்வதற்குள் இன்னொரு உபத்திரம், இந்த உபத்திரம் வந்தது, இந்த கொள்ளை நோய் வந்தது, இதெல்லாம் ஓய்ந்தது என்று சொல்லும் பொழுது இன்னொரு கொள்ளை நோய், இன்னொரு பஞ்சம், இன்னொரு யுத்தம், இப்படி ஏதாவது ஒரு துன்பம் வந்து கொண்டே இருக்கும் தேசங்களுக்கு. இந்த காலத்தை தான் இது குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்ட காலம் வரப்போகிறது. அது வருவதற்கு முன்பாக மனிதனை நீ கர்த்தரை நினைத்து பார், வாலிபனே நீ கர்த்தரை நினைத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, வீட்டை காவல் காக்கிற காவலாளிகள், அப்படி என்றால் கார்டு, செக்யூரிட்டி கார்டு என்று சொல்வோம். அவர்கள் நம் வீட்டை காவல் காத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் பலசாலிகளாய் இருப்பார்கள், நின்று கொண்டே இருப்பார்கள். அப்படி மணிக்கணக்காக நிற்கிற அவர்கள் கால்கள் பலனுள்ளதா இருக்கும். அப்படிப்பட்டவர்களே தள்ளாடி போவார்களாம், பலசாலிகள் கூனி போவார்களாம். அதாவது பலசாலிகள், சரீரத்தில் பலமாய் இருப்பவர்களே தள்ளாடி போய் கூனி போய் விழும் அளவுக்கு அந்த துன்ப காலங்கள் இருக்கும். அப்படி என்றால் நான் மனதளவில் மிகுந்த பலசாலி, நான் தைரியசாலி, நான் எதையும் சாதிப்பேன், எதையும் தாங்குவேன் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் கூட, அதாவது மிகப்பெரிய ஊழியர்களாய் இருப்பவர்கள் கூட, அல்லது மிகப்பெரிய கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி கொண்டிருக்கிற தங்களை தாங்களே அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட தள்ளாடி போவார்களாம். விசுவாசியாய் இருப்பவர்கள், பிரசங்கியாய் இருப்பவர்கள், கர்த்தருடைய பணியை செய்கிறவர்கள், அவர்களே தள்ளாடி கூனி போய் விடுவார்களாம். அப்படிப்பட்ட உபத்திரவ காலம் வருமா? இயந்திரம் அரைக்கிறவர்களின் சத்தம் ஓய்ந்து, இயந்திரம் அரைப்பது என்றால், அதாவது அந்த காலத்தில் கோதுமையை மாவாக பிசைந்து அதை அப்பமாக செய்து சாப்பிடுவார்கள், அதாவது பிரெட் செய்து சாப்பிடுவார்கள். அந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு அந்த மாவை அரைப்பார்கள். கோதுமையை கல்களில், 2 கல், ஒரு கல் மேல் இன்னொரு கல் வைத்து, திருவை என்று தமிழில் சொல்வார்கள், அந்த பொருள் மேல் வைத்து அதில் ஓட்டை இருக்கும், அதில் போட்டு சுற்றி கொண்டே இருக்கும் பொழுது அதில் மாவு கீழே கொட்டும். இது இயந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் மாவு அரைக்கும் கருவி அது. ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரைஸ் மில் இருக்கிறது, ரைஸ் மில் இருக்கிறது. அங்க கொண்டு போய் கொடுத்தால் மாவாக அரைத்து கொடுத்து விடுவார்கள் மிஷினில் விட்டு. 10 நிமிடத்திலேயே ஒரு மாதத்திற்கு தேவையான அளவுக்கு மாவை நாம் அரைத்து கொண்டு வந்து விடலாம். இப்படிப்பட்ட வசதிகள் இருக்கிறது. இதில் என்னவென்றால், வீட்டுக்கு வீடு இயந்திரம் அரைத்தாலும், ஒரு ஊருக்கு ஒன்றாக வைத்து அரைத்தாலும், இயந்திரம் அரைத்தல் என்பது எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய காரியம், எல்லா தேசத்திலும் இருக்கக்கூடிய காரியம்.
நெல் அரிசி சாப்பிடுகிறவர்கள் கூட நெல்லை அரிசியாக்க ரைஸ் மில் என்று வைத்திருப்பார்கள். அந்த மிஷினில் இட்டு ஊருக்கு ஒன்று இருக்கும், அங்கு கொண்டு போய் நெல்லை கொடுத்தால் அது அரிசியாக்கி கொடுக்கும், தோலை எடுத்து கொடுக்கும். அதை எடுத்து வந்து சமைத்து சாப்பிடுவோம். இது பழக்கமான ஒன்று. ஒரு காரியம் என்னவென்றால், எப்படியோ ஒரு இயந்திரம் தேவைப்படுகிறது நாம் உணவு சாப்பிடுவது. அப்படி என்றால் இது வீட்டுக்கு வீடு அந்த காலத்தில் இருந்தது, இப்பொழுது ஊருக்கு ஊர் இருக்கிறது. ஆனால் அதில் எழும்பும் சத்தம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது, எல்லா ஊரிலும் கேட்கும். அரைத்தால் தான் அதை சாப்பிட முடியும் மனிதர்கள். அந்த சத்தம் ஓய்ந்து போகும் என்றார். ரைஸ் மில்லின் சத்தம் ஓய்ந்து போகும் என்றால் அங்கு உணவுப் பொருள்கள் நெல் அல்லது கோதுமை சுத்திகரிக்கப்படுவதில்லை, மாவாக அரைக்கப்படுவதில்லை, அந்த வேலை செய்யப்படுவதில்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எப்பொழுது வரும் என்றால், வேதனையான ஒரு காரியம் என்னவென்றால், ஜனங்களே இல்லாத இடத்தில் அப்படி இருக்கும். அப்படி என்றால் கடைசி கால பேரழிவுகள் வந்து கொள்ளை நோய்கள், பட்டயம், பஞ்சம், யுத்தங்கள் இவைகளெல்லாம் வந்து பெரும்பாலான ஜனங்கள் கொல்லப்படுவார்கள். மனித இனம் மிகப்பெரிய அளவில் இறந்து போகும். அப்படிப்பட்ட காலம் வருகிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறது, 1/3 பேர் இறந்து போனார்கள், 1/3 பேர் இறந்து போனார்கள் என்று. அதாவது முத்திரைகள், கர்த்தர் வானத்தில் பரலோகத்தில் முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பேரழிவுகள், பேரழிவு என்று கூட சொல்ல முடியாது, இன்னும் பேரழிவுகள், மிகப்பெரிய பேரழிவுகள், கொத்து கொத்தாய் லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியை விட்டு ஒரே நாளில், ஒரு நாள், ஒரு மாதத்தில், ஒரு வருடத்தில் அப்படியே இறந்து போவார்கள். கொத்து கொத்தாய் கொள்ளை நோய் வந்தாலும், பட்டயம் அதாவது யுத்தங்கள் வந்தாலும், பஞ்சம் வந்தாலும் இப்படிதான் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு மோசமான காலம் வரும் பொழுது ஜனங்கள் எல்லாம் மறைந்து போனால் எங்கிருந்து இயந்திரம் அரைக்கப் போகிறார்கள், மாவு அரைக்கப் போகிறார்கள்? மகா துன்பமான இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நாம் விரும்பாவிட்டாலும் நடந்து தீரும். இப்படிப்பட்ட காலம் வருவதற்கு முன்பாக நீ உன் சிருஷ்டிகரை நினை. இப்படிப்பட்ட கொடுமையான காலம் இருக்கிறது, அதிலிருந்து தப்பித்து கொள்ள உன் வாலிப பிரயாயத்திலே நீ சிருஷ்டிகரை நினை. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதற்காக இதை போன்ற தீமையான காலத்தில் நாம் அழிந்து போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் நீதி நியாயங்களை அறிய வேண்டும். நீதி நியாயங்களை அறிய வேத வசனத்தை படிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நீதி நியாயங்களை அறிந்து கொள்ளலாம், ஜெபிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் வல்லமையை பெற்றுக் கொள்ளலாம், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளலாம். அப்பொழுது நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து இப்படிப்பட்ட தீமையான காலத்திற்கு தப்பித்து கொண்டு மனித இனம் காப்பாற்றிக் கொள்ளலாம். அதற்கான வாய்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வாலிப பிரயாயத்தில் சிருஷ்டிகரை நினை, வேதத்தை தியானி, ஜெபி என்று பொருள். பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போவதற்கு முன்னும். பலகணி வழியாய் என்றால் போர்ட்டிக்கோ அல்லது ஜன்னல் போன்ற உயரமான இடங்களில் இருக்கக்கூடிய பொருள்களை சொல்வார்கள். மேலிருந்து நாம் பார்க்கிறோம் என்றால் கீழே பெரும் வெள்ளம், பெருவெள்ளம் சூழ்ந்து பேரழிவு ஏற்படும் பொழுது உயரத்தில் நிற்போம். அப்படிப்பட்ட துன்ப காலங்கள், வெள்ளத்தினால் அழிவு வராததற்கு முன்னும் நீ உன் கர்த்தரை நினை, உன்னை படைத்த தெய்வத்தை நினை. உன் சிருஷ்டிகர் என்றால் நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தவர், நம்மை படைத்த தெய்வத்தை நினை. நீயாக படைத்து வைத்துக் கொள்ளாமல் கர்த்தரை, அதாவது ஒரு சிலுவையையோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையோ ஒரு சிலையாக நாமே செய்து வைத்துக் கொண்டு அதை வணங்குவது தவறு. அப்படி செய்யாதே, சிலையை நீ செய்து வணங்காதே, என்னை நினைத்து வணங்கு, என்னை நினைத்து என்னை நீ வணங்கு, சிலையை வணங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஒரு சிருஷ்டிகரை நினை, அவர் உயிர் உள்ளவர். உயிரற்ற பொருள்களை நீ வணங்க வேண்டாம், என்னை போல ஒரு உருவம் செய்து வணங்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயந்திர சத்தம் தாழ்ந்து போனதினால் மாவு அரைக்கும் அந்த மில்லின் சத்தங்கள் வெளியில் கேட்காமல் அமைதியா இருக்கும் பொழுது வாசலின் கதவுகள் அடைக்கப்பட்டு குருவியின் சத்தத்திற்கும் ஆயத்தமாகி, அதாவது
பயந்து எழுந்து கீத வாத்திய சத்தங்கள் அடங்கி போகாததற்கு முன்னும் இந்த காரியங்கள், குறிப்பிட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் ஒரு ஊர் அல்லது ஒரு தேசம் வெளி தேசத்தாரால் பிடிக்கப்பட்டு இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய காரியங்கள். வாசலின் கதவுகள் மூடப்பட்டிருக்கும், கீத வாத்தியங்கள் கேட்க மாட்டார்கள், ஏனென்றால் முற்றுகை போடப்பட்டிருக்கிறார்கள், உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். யார் சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்க போகிறார்கள்? இருக்க மாட்டார்கள். உள்ளே இருப்பவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். எதிரியின் ராஜா எப்பொழுதும் யுத்தத்திற்கு வந்து ஆயத்தமாக தேசத்தை சுற்றி உட்கார்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சந்தோஷமும் கொண்டாடுதலும் இருக்காது. அதைதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. செயல்பாடுகள் எல்லாம் நின்று போகும். அதாவது சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கொரோனா காலத்தில் தேசங்கள் எல்லாம் இப்படிதான் இருந்தது. எல்லா நிறுவனங்களும் மூடப்பட்டு கிடந்தது. தெருக்களில் ஜனங்கள் நடமாட்டம் இல்லை. அதாவது காடுகளில் இருக்கிற பறவைகள், மிருகங்கள் எல்லாம் தார் ரோட்டில், பஸ் லாரி சென்று கொண்டிருந்த தார் ரோட்டில் நடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை வந்தது. அவைகள் எல்லாம் அமைதியா இருப்பதை பார்த்து காடுகளில் இருக்கிற மிருகங்கள் ஊருக்குள் வர தொடங்கியது. அந்த அளவுக்கு அமைதி நிலவியது. சாலைகளில் எந்தவித போக்குவரத்தும் இல்லாமல் வெறித்து கிடந்தது. மிகவும் அமைதியாக, போக்குவரத்தே இல்லாமல் இருந்ததினால் காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் சுலபமாக வந்து நடந்து போய் கொண்டிருந்தது. பறவைகள் கூட நடந்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் இருந்தது. இப்படிப்பட்ட காலம் வருவதற்கு முன்பாகவே உன் கர்த்தரை நினை, உன்னை படைத்த தெய்வத்தை நினை என்று இடம் சொல்லுகிறது. உபத்திரவ காலத்தின் அடையாளங்கள் இவைகள். இது கொரோனாவில் நடந்தே முடிந்து விட்டது. அப்படி என்றால் உபத்திரவ காலம் தொடங்கி விட்டது என்றே சொல்லலாம். அதாவது உபத்திரவ காலத்திற்கு முன்பான வேதனையின் காலம் தொடங்கிவிட்டது. கீதவாத்திய கன்னிகைகள் அடங்கி போவதற்கு முன்னும் என்றால் சினிமா, டிவி நிகழ்ச்சிகள் இவைகள் எல்லாம் ஓய்ந்து போகும் காலம் வரும். அப்படிப்பட்ட நாளெல்லாம், துன்ப காலம் எல்லாம் வருவதற்கு முன்பாக நீ இப்படி செய், கர்த்தரை நினை என்று வேதம் சொல்லுகிறது. மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி. இந்த காரியத்தை பார்க்கும்போது தங்கள் வீடுகளில் தாங்கள் குடியிருக்க முடியாதபடிக்கு தன் ஊரை விட்டு, தன் வீட்டை விட்டு ஓடும் நிலை ஏற்படுகிறது. மகா துன்ப காலம். அப்படி என்றால் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் இது இப்படி நடக்கும். பொல்லாதவன் அந்தி கிறிஸ்து அவன் முத்திரையை வைக்க சொல்லும் பொழுது முத்திரை வைக்காத பரிசுத்தவான்களுக்கு இப்படிப்பட்ட நிலை வரும். வீடுகளை விட்டு ஓடி போகும் நிலை. ஏனென்றால் போலீஸ் வந்து யார் முத்திரை வைக்கவில்லையோ அவர்களை பிடித்து கொண்டு போக வந்தால் வீட்டை விட்டு ஓடும் நிலை வரும். அப்பொழுது ஓடுவார்கள் ஜனங்கள். ஓடும் பொழுது மேட்டுக்காக பயம் உண்டாகி நடந்துதான் ஒளிந்து ஓடும் பொழுது, மிகப்பெரிய மேடு இருந்தால் ஓடுவது கடினம், மூச்சு வாங்கும், நடப்பதே மிகவும் கடினமா இருக்கும். அப்படிப்பட்ட காலம் வரும். வழியிலே பயங்கள் தோன்றி பயந்து நடுங்கிக் கொண்டு மிருகங்களுக்காக போகும் பாதையில் என்ன இருக்குமோ என்ற பயம் வரும். நம்மை பிடித்து விடுவார்களோ என்ற பயம் வரும். இப்படிப்பட்ட நேரம் வருவதற்கு முன்பும் வாதுமை மரம் பூ பூத்து வெட்டு கிளியும் பாரமாகி. அப்படி என்றால் வாதுமை மரம் பூ பூக்குமா, வெட்டுக்கிளியும் பாரமாகுமா? வெட்டுக்கிளி என்பது மிக சிறிய ஒரு பூச்சியினம். அது பாரமே இருக்காது, மிகவும் லேசானதா இருக்கும். அதுவே பாரமாகுமா? இது பஞ்சத்தை குறிக்கிறது. பஞ்சகாலம் வருமா? செடிகளில் இலைகள் இல்லாதபடிக்கு, எந்த வித விளைச்சல் இல்லாதபடிக்கு, மிகுந்த வறட்சியான காலங்கள் வருவதற்கு முன்பும், துன்ப காலங்கள், ஆபத்தான காலங்கள், வறட்சியான காலங்கள், இப்படிப்பட்ட காலங்கள் வருவதற்கு முன்னும் அதிகமான ஜனங்கள் மரித்து போவார்களாம். அப்படி மரித்து போன ஜனங்களுக்காக துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரிவார்களாம். இதெல்லாம் உபத்திரவ காலத்தில் நடக்கிற காரியங்கள். அதிகமான ஜனங்கள் இறந்து போகும் பொழுது துக்கம் கொண்டாடுகிறவர்கள், இந்த வீட்டில் அவர்கள் இறந்து விட்டார்கள், அந்த வீட்டில் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று ஒவ்வொரு வீட்டிற்கும் துக்கம் விசாரிக்க போகிறவர்களும் வருகிறவர்களும் வந்து கொண்டு போய் கொண்டே இருப்பார்கள். தெருவில் போகிற வருகிறவர்கள் எல்லாம் துக்கம் கொண்டாட போகிறவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை வருவதற்கு முன்பாக உன் சிருஷ்டிகரை நினை. இப்படிப்பட்ட காலம் எல்லாம் வரப்போகிறது.
அதற்கு முன்பாக நீ கர்த்தரை பற்றிக்கொள். ஆபத்து காலத்திற்கு முன்பாக கர்த்தரை பற்றிக்கொள். ஆபத்து வந்த பின்பு ஒன்றும் செய்ய முடியாது, தப்பித்துக் கொள்ள வழி இல்லை. அதற்கு முன்பே கர்த்தரை நினைத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பயந்து ஜெபித்து வேதம் வாசித்து பரிசுத்தத்தை காத்து கொண்டு அவர் திருப்பாதம் பற்றி கொண்டால் காப்பாற்றப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.